காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டெட் விவகாரம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் என அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது ஆசிரியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த உத்தரவால் தமிழ்நாட்டில் 4 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். எனவே RTE சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புக்கு ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 29 லட்சம் வரை கட்டணம். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புக்கு ரூபாய் 20,000 முதல் 29 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை உதவித்தொகை. நிக்கான் நிறுவனம் அறிவிப்பு. புகைப்படம் எடுப்பது உங்களுக்கு பிடிக்குமா? அதற்கான கல்வி உதவித்தொகையுடன் பெற முடியும். பிரபல கேமரா நிறுவனமான நிக்கான் ஒவ்வொரு வருடமும் புகைப்படம் சார்ந்த படிப்பவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் நவம்பர் 28ஆம் தேதி வரை பெறப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.nikon.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 6000 பேரை பணி நீக்கம் செய்யும் HB. AI-யின் வரவால் பல டெக் நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. அந்த வகையில் 2028க்குள் 4000 முதல் 6000 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக HB நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே AI எவ்வாறு பணியாற்றும் என்பதை ஆய்வு செய்து வந்ததாகவும் இந்த பணி நீக்கத்தின் மூலம் நிறுவனம் ரூபாய் 8,926 கோடியை சேமிக்கும் என்றும் கூறியுள்ளது. ரயில்வேயில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.